பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை முயற்சிக்கிறேன். சரிங்களா? ஆனால் அப்படி சொல்லக்கூடாதான், முயல்கிறேன் அப்படி தான் சொல்லணுமா. முன்னான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணு சொல்லி இன்னு, மூணு சொல்லி நான், அதுக்கு அப்புறம் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மூணு சொல்லி இன்னு அப்படி போட்டு முடிச்சிருக்காங்க. கற்பிக்கிறேன், விற்கிறேன். இதில் அந்த கர் இருக்குல்ல, இப்போ நான் வருதுல, அது வரக்கூடாதான். விற்கிறேன், இக்கு வரக்கூடாதான். அதாவது இற்றுக்கு பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து வரக்கூடாதான். தமிழை பிள்ளையர எழுதவே முடியாதுங்க. அது நடக்காது. அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் தமிழ் மட்டும் படிக்கல. பழைய காலத்தில் நம்ம என்ன படித்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா தமிழும் கணக்கும் சொல்லி கொடுத்தாங்க. வாழ்க்கைக்கு அதுதான் ரொம்ப மிக அவசியம். வாசிக்கணும், எழுதணும், கணக்கு போடணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தனால நம்ம தமிழும் கணக்கு மட்டும் கற்றுக்கிட்டோம். அப்போ தமிழில் ஒரு நல்ல புலமை இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஆங்கிலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தமிழை பெயரளவில் தான் நம்ம கற்றுக்குறோம். நிறையா எழுத்துக்களை நம்ம திரும்ப பார்க்கணும். நூலகங்கள் போகணும், புத்தகங்கள் நிறையா படிக்கணும். அப்படி புத்தகங்கள் நிறைய தமிழ் புத்தகங்கள் படிக்க தான் அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பரிச்சயமாகும். இல்லாட்டி வரவே வராது. எனக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். ஏதாவது எழுத்துக்கள் டைப் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக சந்தேகம் வரும். இப்போல்லாம் நான் கூகுளில் தேடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால இந்த வார்த்தைக்கு அந்த ஆள் மண்டையை படுத்துட்டீங்க, அந்த ஆள் ஏதாவது ஒரு போர்டை பார்த்து இது நொட்டை, இது நொல்லன்னு குறைஞ்சபட்சம் ஒரு நார்மலாக ஒன்று வாசிக்கிறத தப்பாக பண்ணக்கூடாது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்காரங்க கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி தான் பிரிண்டே பண்ணணும். அன்றைக்கி ஒரு நாள் விஜய் போஸ்டர் போட்ட காதணிவில பார்த்தேன். எப்பயுமே அணி அப்படின்னா 3 சொல்லி இன்னு நீ தான் வரும். அணினா 3 சொல்லி நீ தான் வரணும். அந்த இடத்துல 2 சொல்லி நீ தான் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. பளிச்சுன்னு பார்த்ததுமே இது தப்பாக இருக்குது அப்படின்ற தவறுகளை தவிர்க்கலாம். இந்த இக்கு போடலை, இப்பு போடலை, அந்த மாதிரி இம்சையெல்லாம். இன்னும் இதுக்குள்ளே இன்னொரு டீட்டெயிலு, இந்த கலைஞரில் கடைசியாக அந்த சின்ன இரில் முடியுதுல்ல, இது தப்பு, துணக்காலில் புளி வச்சிருக்கு, இந்த மாதிரியான இம்சையெல்லாம் பண்ணாமல் விட்டுறது தான் நல்லது. இப்போ பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட அதே தான். பேரறிஞர் அண்ணா, அந்த ஞாபகம் இரும் சேர்ந்து வருது. இப்போ இவங்க இந்த கலைஞர்ன்ற வார்த்தை கருணாநிதி அவர்களை குறிக்கணுன்ற கருது. அவரோட பேரை நேரடியாக மக்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பேரை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அவரோட அந்த எழுத்துக்கள் இன்சியில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இவருக்கு ஒரு அடையாளமாக அந்த கலைஞர்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அதை அப்படியே வச்சுக்கிறது தான் நல்லது. விஜய் தொலைக்காட்சின்னு சொல்கிறான். அதில் ஏதாவது இக்கனாவை போடல, இட்ரனாவை போடல, அதை போடல, இதை போடல, ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணுமா, அதே மாதிரி அதை ஒரு பெயர் சொல்லாவே நினச்சிக்கிறது தான் நல்லது. கலைஞர் தொலைக்காட்சி அப்படின்னு அவர் தான் முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒருத்தவங்க வேணுமாங்க? இதில் கூட எழுத்துப்பழம் கண்டுபிடிப்பாங்க.